அடுத்து கோமதி என்ன பண்ண போறாங்கன்னு தெரியுமா? பாண்டியன் குடும்பத்துல எல்லாருமே பழனிக்கு சப்போர்ட்டா இருந்தோம், சக்திவேலு எந்த சொத்தும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுறாரு. பழனிவேலுக்கு சொத்தெல்லாம் வேண்டானாலும் கூட பிறந்த அண்ணனே இப்படியெல்லாம் பேசுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இவ்வளவு தூரம் பேசினதுக்கு அப்புறம் அந்த வீட்டுல இருக்கிறதுக்கே பழனிவேலுக்கு பிடிக்காது. சுகன்யாவை கூட்டிட்டு வேற வீட்டுக்கு போகணும்னு முடிவு பண்றாரு பழனிவேலு. பழனிவேலோட அம்மாவும் முத்துவேலும் எவ்வளவோ தடுத்தும், இல்லம்மா வேண்டாம், நான் தனியாவே போயிடுறேன், இந்த சொத்து தானே அண்ணனுக்கு வேணும், அண்ணனே எடுத்துக்கிட்டோம், அண்ணனே ஆண்டு அனுபவிக்கட்டும், நான் தனியாவே வீடு பார்த்து போயிடுறேன். ஏண்டா பழனி, இந்த அம்மா உசுரோட இருக்கிற வரையிலும் நீ இந்த வீட்டை விட்டு போக கூடாது, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இப்போதைக்கு சொத்து எதுவுமே பிரிக்க வேணாண்டா. முத்துவேலு, நான் சொன்னதை கேளு. சொத்தை பிரிக்கணும்னு பேச்சு வரப்போய் தானே இவ்வளவு பிரச்சனையும். நான் உசுரோட இருக்கிற வரைக்கும் இந்த சொத்தை பிரிக்க வேண்டாம். உடனே சக்திவேலு, அது எப்படி ஆத்தா? அப்ப அண்ணன் என்ன நினைச்சாலும் அதை செய்யலாம், ஆனா நான் என்ன சொன்னாலும் அதை செய்ய மாட்டேன், அப்படித்தானே? இப்ப அண்ணன் சொத்தை பிரிச்சு கொடுக்கணும்னு சொன்னா நீ பிரிச்சு கொடுப்ப, அதே இத நான் சொத்தை பிரிக்கணும்னு சொன்னா நீங்க பிரிக்க மாட்டீங்க, அப்படித்தானே? அது வரைக்கெல்லாம் யாரும் இங்க காத்திருக்க முடியாது. நான் சொல்றத கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு அத்தா. இந்த வீட்டுக்குன்னு இருக்கிற ஒரே அடுத்த வாரிசு என் பையன் மட்டும்தான். சரியா சொல்ல போனா எல்லா சொத்தும் என் பையனுக்கு தான் சேரணும். எப்ப சொன்னாலும் எத்தனை தடவை சொன்னாலும் பழனிக்கு இந்த சொத்துல இருந்து ஒரு நயா பைசா கிடையாது, நான் கொடுக்கவும் விட மாட்டேன். அதே மாதிரி மிச்சம் இருக்கிறது அண்ணன் மட்டும்தான். அண்ணனுக்கு எதுக்கு இவ்வளவு சொத்து? அதான் உங்க அருமை பொண்ணும் ஓடி போயிட்டாளே, அப்புறம் எதுக்கு உங்களுக்கு கடைசி காலம் வரையிலும் நானே எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், மொத்த சொத்தையும் என் பேர்லயே எழுதி கொடுத்துருங்க. உடனே முத்துவேலு, இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியா இல்ல. சக்திவேலு, நீ பேசுறது எதுவுமே சரியில்லை. முதல்ல பழனிக்கு கொடுக்க முடியாதுன்னு இப்ப எனக்கும் கொடுக்க கூடாதுன்னா உன்னை நம்பி நான் எப்படி இருக்கிறது இந்த வீட்டுல? என் பேச்சுக்கு கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்க மாட்டியா? உடனே சக்திவேலோட அம்மா, எல்லாரும் நிறுத்துங்க, நான் சொல்றத 3 பேரும் கேளுங்க. இப்போதைக்கு சொத்தை பிரிக்க வேண்டாம், அவ்வளவுதான் சொல்லிட்டேன். எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்க போங்க. பாண்டியன் வீட்லயும் எல்லாருமே இத பத்தி பேசுவாங்க. அவங்க வீட்டுல எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது எல்லா விஷயத்திலயும் முன்னாடியே மூக்க நுழைக்கிற நம்ம மீனா எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஏற்கனவே செந்தில் பிரச்சனையினால அவங்க ரொம்ப கவலையில இருக்காங்க. இப்ப நம்ம IPS ராஜி தான் ஐடியா ராஜியா மாதிரி ஒரு ஐடியா கொடுப்பாங்க கோமதிக்கு. அத்தை, நீங்க ஏன் சொத்து வேண்டாம் வேண்டாம்னு சொல்றீங்க? அப்புறம் என்னடி, அவன் என்னமோ பழனிவேலுக்கே சொத்தை கொடுக்க மாட்டேன்றான், எனக்கா கொடுக்க போறான்? அப்படியே எனக்கு கொடுத்தாலும் அவன் சொத்து யாருக்கு வேணும்? அத்தை, நீங்க திரும்ப திரும்ப அதையே சொல்லாதீங்க. அந்த சொத்துல உங்களுக்கும் தான் உரிமை இருக்கு. நீங்க கோர்ட்ல போட்டீங்கன்னா நீங்களும் பழனிவேல் சித்தப்பாவும் கையெழுத்து போட்டு கொடுக்காம அந்த சொத்து செல்லவே செல்லாது. நான் உழைச்சு சம்பாரிச்சேன்னு சொல்றாரு. அவர் உழைச்சது இவ்வளவு காசுன்னு எந்த பத்திரமும் தனியாலாம் கிடையாது, எல்லாமே மொத்தமா தானே இருக்கு. அதனால நீங்க கோர்ட்டுக்கு போறதுதான் சரி. அப்படியே உங்க பேர்லயும் கொஞ்சம் சொத்து கிடைச்சாலும் அதை நீங்க பழனிவேல் சித்தப்பாவுக்கு கொடுக்கலாம்ல அத்தை. ஓ, நீ அப்படி வரியா ராஜி? இது கூட நல்ல ஐடியா தாண்டி. பாண்டியன், ஏன்பா ராஜி, இதெல்லாம் சரியா வருமா? அதெல்லாம் சரியா வரும் மாமா, வேணும்னா மீனாக்கா கிட்ட கூட கேளுங்க. ஆமா மாமா, ராஜி சொல்றது சரிதான், அத்தைக்கும் இதுல பங்கு இருக்கு. கோர்ட்டுக்குன்னு போனோம்னா அந்த சொத்துல 4 பங்கு தான் வச்சாகணும். கோர்ட்ல போய் நான் தான் சம்பாரிச்சேன், நான் உழைச்சு சம்பாரிச்சதுன்னு என்னதான் சொன்னாலும் அங்கெல்லாம் எடுபடாது. கோமதி, அப்ப நீ ஒண்ணு பண்ணு, உடனடியா வக்கீல பார்த்து இதை பத்தி பேசு, கூடவே கதிரையும் கூட்டிட்டு போ. இல்லங்க, அம்மா இன்னும் சொத்து பிரிக்கலன்னு தானே சொன்னாங்க, அவங்க சொத்தை பிரிக்கிறதா இருந்தா நாம ஏதாவது பண்ணலாம். அதுவும் சரிதான் கோமதி. ஒருவேளை சொத்தை பிரிக்க வேண்டிய நிலைமை வந்ததுன்னா விடவே கூடாது, எப்படியாவது கோர்ட்ல போட்டு வாங்கணும். உன் தம்பிய மாதிரி மோசமானவனை பார்த்ததே இல்ல கோமதி. கூட பிறந்தவனை இப்படியா பேசுவான்? பேசாம பழனியை இங்க கூட்டிட்டு வந்துடலாமாங்க? அதெல்லாம் சரிப்பட்டு வராது கோமதி. இப்போதைக்கு அவன் அங்கேயே இருக்கட்டும். ஏற்கனவே சொத்துல பங்கு தர மாட்டேன்னு சொல்றான். இன்னும் கொஞ்சம் பழனி எங்கேயோ கூட்டிட்டு வந்தோம்னா அது வேற பிரச்சனையா போயிடும். அதுவும் சரிதாங்க, என்னதான் நடக்குன்னு பார்ப்போம். இனி வரும் எபிசோட்ஸ்ல இப்படிதான் நடக்குங்கிறது என்னோட ஒப்பீனியன். நீங்க என்ன கருத்து எதிர்பார்க்குறீங்களோ அதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.